வியூவர்ஸ் நமஸ்காரம். அன்பே சிவம் அப்படின்னு ஆரம்பித்து இன்றைக்கி கொஞ்சம் அரட்டை கொஞ்சம் சமையலில் என்ன பார்க்குறோன்னா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு வெண்பொங்கல் எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் கூட ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்னு. முக்கியமாக பிகினர்ஸ்க்கு அது ரொம்ப ஈஸி மெத்தட். ஒரு 15 மினிட்ஸ் கூட எடுக்காது அது பண்ணுறதுக்கு. பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் எல்லாத்துக்குமே அது நல்லாயிருக்கும். ஹெல்த்தி ஃபுட் வேறு. ஸோ அதனால் அது வந்து பண்ண போகிறேன். இப்போ நம்ம என்ன ஃபஸ்ட்டு அரட்டையில் என்ன பேச போகிறோன்னா, முன்னைய காலத்தில் சின்ன வயசுலேயே மேரேஜ் பண்ணிவிடுவாங்க. சப்போஸ் இவங்களுக்கு 17 வயசு 18 20க்குள்ளே கல்யாணம் ஆகிடும். இவங்க குழந்த பிறந்துட்டு அவங்களுக்கு கல்யாண வயசு வரும்போது அவங்களுக்கு ஒரு 20 இயர்ஸ், இவங்களுக்கு 20 இயர்ஸ், 40 இயர்ஸ் அது மாதிரி இதாகிடும். அப்போது நம்ம பேரம் பேத்தி பிறக்கும்போதே உங்களுக்கு 45க்குள்ளே 50க்குள்ளே வந்துடும் இல்லையா? அது மட்டும் இல்லை, கிராமத்து வாழ்க்கை, சொந்த பந்தம் எல்லாமே சேர்ந்து இருந்ததுனால அவளுக்கு வந்து ரொம்ப வசதியாக இருந்திருக்கும். ஹெல்ப்புக்கு ஆள் எல்லாமே இருந்திருக்காங்க. ஸோ இப்போ என்ன நடக்கிறது அப்படின்னா, கேர்ள்ஸுக்கு 30 இயர்ஸில் தான் கல்யாணம் நடக்கிறது. அப்போது இவங்க வந்து 30 இயர்ஸ் மேரேஜ் நடக்கும்போது என்ன பண்ணுறா, இவளோட 60 ப்ளஸ் ஆகிடுறாங்க. இந்த பேரண்ட்ஸ் 60 ப்ளஸ் ஆகிடுறாங்க. ஓரளவுக்கு சின்ன வயசுலேருந்து ஓடிட்டே இருக்காங்க. ஒரு 20 வயசுலேருந்து ஓடிட்டுருப்பாங்க. எல்லா ஜென்ட்ஸ் ஒரு மாதிரி வேலை பண்ணுவார், லேடிஸ் ஒரு மாதிரி வேலை பண்ணுவாங்க. ஸோ அவளுக்கு வந்து அபவ் 60னா கொஞ்சம் தளர்வு வந்துடும். அதுக்கு மேலே அவளுக்கு வந்து பேரம் பேத்திக டெலிவரி பண்ணுறது, அதுக்கு மேலே எதுக்கே இப்போல்லாம் வந்து அபவ் 50னாலே அவளுக்கு ப்ரெஷரோ சுகரோ தைராய்டோ ஏதோ ஒன்று இருக்குது கண்டிப்பாக. இல்லை ஏதோ ஒரு வியாதி இருக்குது, ஒரு க்ஷீணமாகறாங்க, வீக்காக இருக்காங்க, ஒரு எல்லா கலப்பட உணவு சாப்பிட்றோம் அந்த மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இவங்களால் அந்த டெலிவரி ஆஃப்டர் டெலிவரி குழந்தைங்கள ஒரு பார்த்துக்கிறது எல்லாமே. ஏன்னா இப்போ வந்து ஒரு 3 மந்த்ஸ் தான் லீவ் எடுக்கிறாங்க அந்த மதர். உடனே நான் ஒர்க் இருக்குது, பணம் தேவையாக இருக்குது எல்லாருக்கும். ஏன்னா அவ்வளோ விலைவாசி. அதனால் பணம் தேவையாக இருக்கிறதுனால ஒர்க்குக்கு போய்டுறாங்க. சின்ன குழந்தை யார் பார்ப்பா? இந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, பொண்ணு வீட்டில் போய் டெலிவரி பார்த்து பொண்ணோட இருக்காங்க. பையனோட அம்மாவும் பொண்ணு வீட்டுக்கு போய்டுறாங்க. இவங்க வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போய்டுறாங்க. இந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி இருந்துட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற பேரண்ட்ஸ்னால் கவலையே கிடையாது இல்லையா? ஆரோக்கியமாக இருக்கிற பேரண்ட்ஸ்னால் நல்லா டெலிவரி பார்த்து பத்தியம் சமைச்சு போட்டு அதை பண்ணி இதை பண்ணி ரொம்ப நல்லா எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் இந்த தைராய்டு பிரச்சனை, சுகர், ப்ரெஷர் இருக்கிறவாள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்காக சில பேர் வீட்டிலலாம் வேலையை விடுலாம் சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் இவ்வளோ நல்ல சேலரி, அப்புறம் படித்ததுக்கு ஒரு பலன், அப்புறம் நாளைக்கு ஃப்யூச்சரில் என்னெல்லாம் காஸ்ட் ஆஃப் லிவிங் போகும்னு ஒரு ஐடியாவே இல்லை. ஸோ அதனால் வேலையும் விட முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணும், இப்போது என்னென்னா இந்த சொசைட்டி யாரை நம்ம ஒரு ராஜா மாதிரி கிங் மாதிரி யார் காவலன்? நம்மளுக்கெல்லாம் காவலன்னா நம்மளை வந்து நிம்மதியாகவும் ஒரு சௌரியமாகவும் வச்சுக்கிறதுக்கு கவர்மெண்ட்டு தானே. ராஜாவுக்கு பதிலாக இப்போ கவர்மெண்ட் இல்லையா? நம்ம முன்னேன்னா ராஜா கிட்டே போய் கேட்பாங்க, இந்த மாதிரி சௌரியம் எங்களுக்கு வேணும், அது வேணும், இது வேணும். சிற்றரசர்கள் மூலம் அவங்க நிறைவேற்றி பார்ப்போம் நல்ல ராஜாவாக இருந்தால். அதேமாதிரி இப்போ கவர்மெண்ட்டில் தான் கேட்க முடியும். யார் வந்து இந்த மாதிரி பேரண்ட்ஸோட கஷ்டத்தை, அதுவும் 2.5 வயசு குழந்தைன்னா ஓடுற குழந்தைலாம் வச்சுட்டு பல மதர்ஸ் என்கிட்ட வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்னால் முடியவே இல்லைங்க, முடியாமல் பண்ண வேண்டியிருக்கு, ஒவ்வொரு வேலையும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நிம்மதியாக போய் வில்லேஜில் ஒரு சிம்பிளான லைஃபு, நல்ல தூய காற்று, தூய தண்ணீர், கோவில் குளம் போகிறது. தினம் வில்லேஜிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கிலேயே கோவில் இருக்கும். அங்கே போய் கோவிலில் போய் தீர்த்தம் வாங்கிட்டு அங்கே கோவிலை சுற்றிட்டு அழகாக வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை. அப்புறம் ஏதோ ஈவினிங் ஆனால் கொஞ்சம் நேரம் உட்காந்து வாசலில் திண்ணையில் அரட்டை அடிப்பாங்க. அப்படியே நல்ல பீஸ்ஃபுல்லான லைஃப். அவங்கள கொண்டு வந்து இப்போது இங்கே இந்த மாதிரி பெரிய பெரிய நகரங்களில் வச்சு அவங்க வெளியில் போனால்
காலடி வச்சு இறங்கினேன்னா கூட்டம், பயங்கர பாப்புலேஷன் கூட்டம். அது பாம்பே, கல்கட்டா கேட்கவே வேண்டாம், பெங்களூர், ஹைதராபாத் எல்லாமே கூட்டம். காலடி வச்சுட்டு வயசானவங்க என்ன பண்ணுறாங்க, ஏதோ இந்த பைக் இடிக்கிறது அதை இடிக்கிறது, வெளியில் போகிறதுக்கு ஏதோ இடிச்சிட போகுதே அப்படி பயத்துலேயே வெளியிலும் போக முடியல. எப்போவாது இந்த இது இவங்க சில்ட்ரன் கூட்டிகிட்டு போய் காரில் போனால் தான் போக முடியாது. ஃபாரின் மாதிரி ஆச்சுப்போம். ஆனால் இதே சுச்சுவேஷன் நீங்கள் ஃபாரினில் பாருங்கள், அவங்க எப்படி கவர்மெண்ட் நடத்துகிறாங்கன்னா, நீங்கள் யாரையும் தொந்தரவு பண்ணாமல் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் வாழணும். அது எப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கூல் தான், ஆனால் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும், 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கும், அவ்வளோ க்ளீனாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும். அதுதான் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க நீங்கள், பாதுகாப்பாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் வந்து ஸ்கூல் முடிஞ்சப்புறம் அங்கேயே இருப்பாங்க. 6 o'clock வேலையை முடிச்சுட்டு பேரண்ட்ஸ் வந்து பிக் பண்ணிப்பாங்க, மதரோ ஃபாதரோ வந்து பிக் பண்ணிப்பாங்க, அதையும் பார்த்து தான் அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஊர்லேயும் அந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒரு ஒரு ஸ்கூலோடைய அட்டாச்சு ஒரு ஸ்டேயிங் பிளேஸ் மாதிரி இருந்துட்டு அப் டு ஒரு 3:30 ஸ்கூல் விட்றாங்கன்னா 6 o'clock வரைக்கும் இருந்துட்டு பேரண்ட்ஸ் வந்து கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் யாராவது இன்சார்ஜ் எடுத்து பார்த்துட்டு இருந்தான்னா, இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் இந்த கூட்டம் வந்து இந்த பிக் சிட்டிஸ் காஸ்மோபாலிட்டனில் இருக்கிற கூட்டம் பாதி குறையும். ஏன்னா அவாவா நேட்டிவ் பிளேஸ் போவா, அங்கே தான் ஒரு சொந்த வீடு இருக்கும், பழைய கால வீடு இருக்கும், பழைய நினைவுகள், அப்புறம் அதை மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் தோட்டத்தோடு இருக்கும், பூவெல்லாம் நிறையா பறித்து சாமிக்கு போடுறது, அப்புறம் வந்து முருங்கைக்காய் அப்படி பேக் யார்டில் போனோன்னா முருங்கைக்காய் உரிக்கிறது, வாய்க்காலில் குளிக்கிறது, எவ்வளோ சந்தோஷங்கள் தெரியுமா வில்லேஜில் இருக்குது. ஸோ அங்கே இருக்கிறவங்க மட்டும்தான் இப்போ இவங்கெல்லாம் அங்கே போனாங்கன்னா அந்த உழவர்களோடையும் சின்ன சின்ன பொட்டி கடைகள்லாம் வச்சுருக்கா பாருங்க, அவங்களோட வாழ்வாதாரமாவது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும்ல. எல்லாரும் ஒரே இடத்துல ஒரு புறா கூண்டு மாதிரி தான் எனக்கு தோன்றது ஃப்ளாட்ஸ் எல்லாம். பெரிய சிலது தான் ரொம்ப 3 bedroom 4 இது மாடியும் கிழைமா இருக்கிறது, அதெல்லாம் தான் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இல்லைன்னா ஜஸ்ட்டு டபுள் பெட்ரூம், சிங்கிள் பெட்ரூம், அதெல்லாம் பார்த்தா பக்கா புறா கூண்டு தான். 10x10 அலமாரி அது இதெல்லாம் வச்சு நெருக்கடி உரை. ஸோ அதனால் நான் என்ன ரெக்வெஸ்ட் பண்ணுறேன்னா, இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா பேரண்ட்ஸும் ரொம்ப நிம்மதியாக அவங்களோட ஒர்க் பண்ணிவிட்டு போய் 6 மணிக்கு போய் கூட்டிகிட்டு வந்துட்டு லாகின் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா என்ன, இப்போல்லாம் கால நேரம் கிடையாது, அவங்க ஒர்க்கை முடிக்கணும், வீட்டுக்கு வந்து பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். மிச்சதெல்லாம் அவைலபிள். இப்போ வந்து ஒரு இது மட்டும் சாதம் மட்டும் வச்சுட்டு மிச்சம்லாம்னா ஒரு க்ளீனான இடத்துலேருந்து உங்களுக்கு கிடைக்கும். மெஸ் இருக்குது, நிறைய இருக்குது, அதெல்லாம் கூட மேனேஜ் பண்ணிப்பாங்க. ஆனால் முக்கியமாக இந்த ஸ்கூல்லேருந்து குழந்தைங்கள கூட்டிகிட்டு வர டைமில் அந்த யாராவது இருக்க வேண்டியிருக்கு, பேரண்ட்ஸ் இருக்கும். அந்த டைமில் இவங்களுக்கு கால் இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும், ஏதோ இருக்கும்னா 2 பேரும் போக முடியாமல் இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு நடக்கிற விஷயம், எல்லாருக்குமே தெரியும் இது. அதனால அப்புறம் இங்கேருந்து முடியாமல் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு, லாங் டிஸ்டன்ஸு, அந்த மாதிரிலாம் பல பிரச்சனைகள் இருக்குது இந்த பேரண்ட்ஸ்க்கு. அப்புறம் அவங்க நினச்சிப்பாங்க, சரி நம்ம எல்லாம் படிக்க வச்சிட்டோம், இப்போ ஃப்ரீ ஆகிட்டோம், நம்ம க்ஷேத்ராடனம் போகலாம். இந்தியாவுக்குள்ளேயே எத்தனை பிரமாதமான இடங்கள்லாம் இருக்குது, கோவில்கள் இருக்குது, இந்த இது லிங்கங்கள் பல இருக்குது, அதெல்லாம் நிறையா பெரிய. இங்கிருந்து கன்னியாகுமரியிலேருந்து எடுத்தோன்னா காஷ்மீர் வைஷ்ணவ் தேவி வரைக்கும், அமர்நாத், கேதார்நாத், இவ்வளோ கோயில்கள் இருக்குது. அதெல்லாம் எப்போ பார்க்குறது? இப்போ இவங்க வந்து குழந்தைய வளர்த்தாங்க, நாத்தனார் குழந்தைய வளர்த்தாங்க, அவங்க இது அது இதுன்னு வளர்த்தாச்சு, அப்புறம் வேலை பண்ணியாச்சு. அவங்களோட சில பேர் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பண்ணியிருப்பாங்க, பணமெல்லாம் நிறையா இருக்கும், ஆனால் எங்கேயும் போக முடியாமல் கால் கட்டு. ஆனால் ஆசையாக தான் எல்லோரும் பண்ணுவாங்க, அவங்கவுங்க குழந்தைங்களுக்கு பண்ணுறது ஒன்றும் விருப்பம் இல்லாமல் பண்ணுறதில்ல. ஆனாலும் அவங்களுக்கான ஒரு ஃப்ரீடம், அவங்களுக்கான ஒரு நேரம் வேணுமா இல்லையா? கடைசி வரைக்கும் இந்த உழைப்பு மட்டுமே இருந்ததுன்னா அவங்க போர்டம் வந்துடும் அவளுக்கு. அதனால் 2 பேருமே சேர்ந்து இது க்ஷேத்ராடனம் போகிற மாதிரி, இல்லை டூர் போகிற மாதிரி, இல்லை ஃபாரின் ட்ரிப்ஸ், இப்போல்லாம் டூர்ஸ் நிறையா வருது, அந்த மாதிரி கொஞ்சம் ரிலீவ்டாக இருந்தாங்கன்னா எல்லாம் பண்ணலாம். இந்த கவர்மெண்ட்டெல்லாம் இந்த மாதிரி நல்ல ஒரு சேஃப்டி தான், அது அஷ்யூர் பண்ணணும் கண்டிப்பாக. குழந்தைங்களுக்கு ரொம்ப சேஃபான ஒரு இடத்துல அந்த மாதிரி வச்சு அது பேரண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணால் ரொம்ப கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட வந்து நான் நிறைய பேரை கேட்பேன், எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப புலம்புவாங்க பயங்கரமாக. போங்க நீங்கள் வயசான அப்புறம் தான் எங்கேயா போகலாம் வரலாம்,
கல்யாணம் கார்த்தி கூட போக முடியல, பல இது லீவ் விட்டால் தான் போக முடியும்லாம். லீவ் விட்டான்னா அவங்க பேரண்ட்ஸு வந்து அவங்க ஃபாரின் டூர்லாம் போகிறாங்க. அப்போ வீடை பார்த்துக்கணும். ஸோ மெனி திங்ஸ் இருக்குது, பிரச்சனைகள். ஸோ அதனால் ஹெல்ப்பு ஒரு ஃபாரினோட விஷயம் நல்ல விஷயங்கள் மட்டும். அதுக்காக அங்கே எல்லாமே பர்ஃபெக்ட் நான் சொல்லவே இல்லை. சில சௌகரியங்கள் அங்கே அழகாக இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் கொஞ்சம் எத்தனை பேர் போகிறாங்க, மினிஸ்டர்ஸ் எல்லாம் ஃபாரின் போகிறாங்க, டூர் போகிறாங்க. என்ன மாதிரியான ரோடு, என்ன மாதிரி ஒரு கார்டன் அமைப்பு, கார்னராக எவ்வளோ அழகான ஒரு விஷயம். குப்பை கண்ணிலே பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நம்மளும் மாறணும். அங்கே போனால் அதை ஃபாலோ பண்ணுறோம், அதே மாதிரி இங்கேயும் அழகாக ஃபாலோ பண்ணி அந்த மாதிரி கொஞ்சம் சௌகரியங்கள்லாம் பண்ணி கொடுத்தா இந்த காஸ்மோபாலிட்டியில் இருக்கிற கூட்டம் குறையும். தண்ணி ஒரே இடத்துல எக்கச்சக்க தண்ணி செலவழியிறது, எக்கச்சக்க எலக்ட்ரிசிட்டி ஒரே இடமா எல்லாமே நடக்கிறது. அப்படி இல்லாமல் அவங்களே எத்தனை செகண்ட் டவுன்ஸ் இருக்குது பியூட்டிஃபுல்லாக தெரியுமா? மதுரை, திருச்சி, ஏகப்பட்டது இருக்குது. மதுரை, திருச்சி, கோவை ஏகப்பட்டது இருக்குது. அதையும் விட்டா இன்னும் கொஞ்சம் சின்ன இது பொள்ளாச்சி, அந்த மாதிரி உடுமலைப்பேட்டை, அந்த மாதிரிலாம் போவாங்க. அவங்கவுங்க ஊருக்கு போய் நிம்மதியாக இருப்பாங்க. மாடு கன்று வளர்த்திக்கிட்டு எல்லாம் அங்கெல்லாம் கொஞ்சம் லேபருக்கு கொஞ்சம் கிடைப்பாங்க, மெய்ட்ஸ் கிடைப்பாங்க. கொஞ்சம் தோட்டம் வாங்கி கூட அவங்க இது பண்ணிக்கலாம், ஆசைக்கு விவசாயம் பண்ணலாம். எக்கானமியெல்லாம் பரவும் ஒரே இடமா இதாகாமல். அதனால் ஒரு கசான்னு ஒரே மழை வந்தால் போதும். ரொம்ப காஸ்மோபாலிட்டிலாம் ஒரு சில இடங்களில் தான் நீட்டாக இருக்கும், சில இடங்களில் ரொம்ப டர்ட்டியாக இருக்குது. அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு மக்கள் தொகையை அப்படி பிரித்து அனுப்பிச்சான்னா ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாம் ஹோல் இந்தியாவே அழகாக இருக்கும். அதே மாதிரி ரோடாக அழகாக பழமரங்கள்லாம் வளர்த்து, என்னோடய கனவு அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. எல்லோரும் யூஸ் ஆகும், பேர்ட்ஸுக்கு யூஸ் ஆகும். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி யோசனை பண்ணி எல்லோரும் பயனடையணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஊதுற சங்கம் ஊதலாம், ஆனால் அது போய் சேர வேண்டிய இடத்துல கரெக்டாக எல்லாமும் சமுதாய மாற்றம் நடக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் வெண்பொங்கலை செஞ்சு சாப்பிட்டு ஸ்டே ஹெல்த்தி. ஓகே, தேங்க்யூ. இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னா, மார்கழி மாதம் குளிர் வரும் இல்லையா, அந்த குளிரில் ஒரு சுவாமி பிரசாதமாக ஒரு வெண்பொங்கல் பண்ண போகிறோம். இது வந்து மழை நாட்கள் இல்லைன்னா குளிர் நாட்கள், இதில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நைட்டு டின்னராகவும் யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக. இது நம்ம எல்லோரும் வேறு மெத்தடில் பண்ணுவோம். இப்போ நம்ம வேறு மாதிரி பண்ணுறோம். அதுக்கு ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து நைவேத்தியத்துக்கெல்லாம் பழைய நெய்யெல்லாம் விடுறதில்ல. அதனால் கொஞ்சமாக வெண்ணெய் வச்சு ஃப்ரெஷ்ஷாக காய்ச்சி அதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். எவ்வளவு தேவையோ அவ்வளவு வெண்ணெய், எவ்வளோ கூட குறைச்சல் இருக்கலாம், அது உங்களோட இஷ்டம் தான். அப்புறம் இது வந்து என்னெல்லாம் பொருள்கள் என்ன போடுறோன்னா, ஒரு ஒன் கப்பு இந்த மாதிரி கப்பில் 1 கப் அரிசி வந்து பச்சரிசி ஊற வச்சுருக்கேன். அப்புறம் 1/2 கப் வந்து பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். ஊற வைக்கல, அது வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ நெய் ரெடி ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம் கேஸ். இப்போது பாசிப்பருப்பு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் முந்திரி தான் போடுற வழக்கம், ஆனால் இப்போது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸ்னால பாதாமும் சேர்த்து போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் நல்லா 1.5 ஸ்பூன் மிளகு போட்டிருக்கோம். அதே மாதிரி 1.5 ஸ்பூன் ஜீரகம், கருவேப்பிலை, இஞ்சி. அவ்வளோதான் வேணுங்கிற பொருள்கள், வேறு எதுவும் கிடையாது. ஆனால் இது பண்ணுறதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ நான் பார்ப்போம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, இந்த பாசிப்பருப்பு இல்லையா, இதை நல்லா வாஷ் பண்ணணும். 2-3 தடவை வாஷ் பண்ணணும். ஏன்னா அதில் வந்து பொருள்கள் கெடாமல் இருக்கிறதுக்காக சில டேப்லெட்ஸ் எல்லாம் போடுறாங்க, கெமிக்கல். ஸோ ஒவ்வொரு பொருளையும் நீங்கள் ரொம்ப அலம்பிட்டு தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் சொல்கிறேன். இந்த பருப்பு மட்டும் வேக வைக்கிறோம். இந்த ரைஸ் வந்து டைரெக்டாகவே வேக வைக்கிறோம், கொஞ்சம் குழகுழான்னு வரணுங்கிறதுக்காக. ஸோ இதை முதல்ல வேக வச்சுக்கிறோம். இதுவும் குழகுழான்னு தான் வச்சுப்போம், ஓகேயா? ஏன்னா அந்த அரிசி இது அரிசி பருப்பு சாதம் மாதிரி ஆகிடும். வேறன்னு இந்த சித்ரான்னான்னு சொல்கிறாங்களே, அதுக்கு பேர் என்ன, கலந்த சாதம் மாதிரி வரக்கூடாது. பொங்கல் நெகிழ இருக்கணும், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டு, ஓகேயா? இதை அலம்பி
நம்ம குக்கர் இதை பாசிப்பருப்பை வேக வச்சுக்கலாம். இப்போ 1:4 இந்த கப்பில் 1 போட்டோம் இல்லையா, 4 கப்ஸ் ஆஃப் வாட்டர் விட்டுட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு டைரெக்டாக அரிசியை போடுறேன். அரிசி மட்டும் டைரெக்டாக வேகட்டும், வெந்து நல்லா இப்படி மசியாக வரணும். அப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸ்டார்டர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வெண்பொங்கல் டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா எல்லாருமே சொல்லி கொடுத்துருப்பாங்க, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எல்லாத்தையும் ஒட்டுக்க போட்டு வேக வைப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணுறோம். ஈஸி தான். இடது பக்கம் வலது பக்கம் இதை பருப்பை வேக வச்சிட்டிங்கன்னா, லெஃப்ட் சைடு வந்து இந்த அரிசியை வேக வச்சிங்கன்னா முடிஞ்சது. அதுக்கப்புறம் தாளிக்க வேண்டியது தான். ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. மார்கழி மாதம் சீக்கிரமாக விடிகாலம் சீக்கிரமாக எழுந்து 4 மணிக்கு முடிஞ்ச வரைக்கும் ஜில் தண்ணியில் குளிச்சுட்டு, ரொம்ப ஹாட் வாட்டர் எப்போவுமே உடம்புக்கு விடக்கூடாது. இந்த ஹாட் வாட்டர் விட கொஞ்சம் உடம்பு குண்டாகும்னு சொல்கிறாங்க. சில்லுன்னு முடிஞ்சனா ரொம்ப ஒத்துக்கலைன்னா செய்யக்கூடாது. கொஞ்சம் குளிர்ந்த தண்ணி விட்டிங்கன்னா அந்த மாதிரி ட்ரிம்மாகவே மெயின்டைன் ஆகும். இந்த சுடுதண்ணி விட்டோன்னா ஒன்று ஸ்கின்னுக்கு வந்து மைல்டாக பேர்ன் ஆகிடும், டேர்ன் ஆகும். அதுக்கப்புறம் இன்னொன்று மைல்டாக அப்படி ஃபேட்னஸ் வருமாமா. ஸோ நல்லா ரொம்ப சுடுதண்ணி கொதி சில பேர்லாம் அந்த பாத்ரூமில் இருக்கிற கண்ணாடியெல்லாம் அப்படியே ஸ்வெட்டாக இருக்கும், அந்த அளவு குளிப்பாங்க. அது நல்லது கிடையாது. குளுன்னு இருக்கணும், ரொம்ப ஹீட்டு இருக்கக்கூடாது. அதை விட தலைக்கு குளிக்காமல் உடம்பு மட்டும் குளிக்கும்போது தலை ஒரு டெம்பரேச்சரில் இருக்கும், உடம்பு ஒரு டெம்பரேச்சரில் இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. முடிஞ்சவங்க கொஞ்சம் சிக் பீப்புள் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நல்ல தெம்பாக இருக்கிறவா வந்து ஒரு லைட்டாக ரொம்ப கூலிங் இல்லாமல் ரொம்ப ஹாட்டாக இல்லாமல் வெதுன்னு வார்மாக இருக்கிற வாட்டரில் தலையோட கால் குளிக்கிறது தான் உண்மையான குளி. அப்போ தான் அந்த ஹீட் வந்து கரெக்டாக இருக்கும் ஹோல் பாடி. இல்லைன்னா ஹெட்டு மட்டும் வேறு மாதிரி இருக்கும், இந்த உடம்பு குளிந்துரும். தலை குளிக்கலைன்னா தலை ஹீட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கணும் நிறையா. அதற்கு வந்து நீங்கள் இந்த ஆயுர்வேதா விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹவு டு ப்ரொடெக்ட் யுவர் பாடி, அதெல்லாம் நீங்கள் எப்படி ஹவு டு பி ஹெல்த்தி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதாவில் கரெக்டான டீச்சிங் இருக்குது. எப்படி குளிக்கணும், எப்படி சாப்பிடணும், டெய்லி கொஞ்சம் சாப்பாட்டுக்கு அப்புறம் ஒரு லேகியம் சின்னதாக சாப்பிடணும். அப்போ வந்து உடல் நிலை வந்து சீராக ஆரோக்கியமாக இருக்கும். அன்னன்னைக்கு நல்ல ஜீரணம் ஆகிடும். ஸோ அதெல்லாம் நிறைய இருக்குது டிப்ஸு. ஓகேயா? இப்போது நம்ம 1:4.5 இன்னொரு ஆஃப் கூட விட்டுருக்கேன் தண்ணி. இதை வந்து இப்போ பாருங்கள், இப்போ குழச்சி இந்த அரிசி வந்து அப்படியே நல்லா குழஞ்சாச்சு. சிம்மில் வச்சுருக்கோம். சரி, இப்போ நம்ம இங்கே பாருங்கள், பாசிப்பருப்பு 1/2 கப் போட்டோம் இல்லையா, அதுவும் வெந்தாச்சு. ஓவர் குழச்சல் இல்லாமல் ஓரளவுக்கு இலையாக இருக்குது. அதான் இப்படி விட்டுடலாம். இதையும் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுருங்க. ஆக்சுவலாக 1 டேலையே காலி ஆகும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் ஹாட்டாக மில்க் விட்டுக்கலாம். ஓகேயா? சப்போஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்ணுன்னா மில்க் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மில்க் விட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க நல்லா. இன்னும் கொஞ்சம் கூட ஹாட் வாட்டர் விட்டு மசிச்சுக்கலாம். கொஞ்சம் நக்குழாக இருக்கணும், அப்போதான் ரொம்ப டேஸ்ட். இப்போது ஹாட் வாட்டர் நல்லா 1 டம்ளரே விட்டுருக்கேன். இந்த மாதிரி இப்படி இருக்கணும். அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆக உங்களுக்கு கெட்டியாயிடும். ஸோ இந்த மாதிரி ஹாட்டாக இப்படியே சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜ்லேயே ரொம்ப திக்கெல்லாம் வேண்டாம், ஈஸியாக ஜீரணமாகவும் நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ணோம், கொஞ்சம் மஞ்சள் பொடி
இது செம்மையான ஹெல்த்தி ஃபுட் இது. நல்ல மஞ்சப்பொடியாக வாங்கி போட்டுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்களே மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கினா ரொம்ப உத்தமம். ஏன்னா இப்போ எதில் எடுத்தாலும் கலப்படம். நம்ம எக்ஸ்பெக்டே பண்ண முடியாத அளவுக்கு. கொஞ்சமாக பெருங்காயம் துணூண்டு, அப்புறம் உப்பு. தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு. இதில் வந்து என்னென்னா இந்த மாதிரி குட்டி ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். எங்களுக்கு கையில் போட்டு போட்டு பழக்கம். அதனால் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒட்டுக்கா குக்கருக்குள்ளே போட்டு பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி பண்ணுறதுக்கும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி தெரிஞ்சவா கூட இப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பார்க்கலாம். அப்போ தான் அந்த கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு ஏற்றபடி வரும் ஃபஸ்ட் கிளாஸாக. சரி, இதை இறக்கிச்சு இப்போ நம்ம வந்து தாளிக்கு போடணும். இது இப்படி இருக்கட்டும். இப்போ நம்ம நெய்யை காய்ச்சணும் இல்லையா, அதையே காய்ச்சணும். ஃபஸ்ட்டு இஞ்சி போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து ப்யூர் நெய் தான் வேணும். இல்லை கொஞ்சமாக அந்த எண்ணெய் இருக்குது, கொஞ்சமாக விட்டுக்கலாம். ரொம்ப ஃப்ளேவர்ட் ஆயில் இல்லாமல் அந்த மாதிரி பண்ணிக்கணும். தேங்காய் எண்ணெய்லாம் விடக்கூடாது. வேணும்னா நல்லெண்ணெய் விடலாம். இல்லை தேங்காய் எண்ணெய் டேஸ்ட் பிடிச்சவங்க சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இது கொஞ்சம் இஞ்சி அந்த இதில் நெய்யில் கொஞ்சம் அப்படி வதங்கின உடனே நம்ம வந்து சீரகம் போட்டுக்கலாம். இப்படி 1.5 குட்டி ஸ்பூன் சீரகம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். சீரகம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லது மிளகை விட. இந்த மாதிரி சீரகம் போட்டுக்கிறோம். சரியா, கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க வதக்கும் போது. கேர்ஃபுல். சீரகம் போட்டு வதக்கிட்டு அப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் மிளகு போட்டுக்கோங்க. எல்லாமே சிம்மிலேயே வச்சுக்கோங்க. சரியா, அப்புறம் நீங்கள் முந்திரி, அப்புறம் வெள்ளை பொங்கலுக்கு தான் நம்ம திராட்சை போடணும், இதுக்கு போடக்கூடாது. இது வந்து பாதாமும் முந்திரியும் போட்டிருக்கேன். அதை கொஞ்சம் வதக்கிக்கணும். இந்த மாதிரி எங்களுக்கெல்லாம் என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, இந்த மாதிரி பிரசாதம்லாம் பண்ணும்போது ஏதோ ஒரு ஸ்லோகம் சொல்லிக்கிட்டு பண்ணணும். அந்த மாதிரிலாம் ரொம்ப சொல்லி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. ஸோ அப்படி குட்டி குட்டி ஸ்லோகம்லாம் நாங்கள் கற்றுக்குருவோம். எப்போவுமே பிள்ளையார் தானே ஃபஸ்ட்டு. அதனால் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சோம். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக குரு வந்துடுவோம் இல்லையா. அதனால் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. சரி, இப்போ நம்ம கருவேப்பிலையை ஃப்ரெஷ் கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். அதையே போட்டுவிடுவோம். அதை ஒரு வதக்கிட்டு அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் கூட நெய் விட்டு பண்ணுறதுனாலும் சரி, உங்களுக்கு இஷ்டப்படி. ஏன்னா கொஞ்சம் வயசானவங்க வந்தால் ஓவர் நெய் விட்டால் அவளுக்கு உடம்புக்கு ஆகாது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இப்போ நெகிழ இருக்கிற வெண்பொங்கல் நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு. இந்த தாளிச்சதை நமக்கு போட்டணும். அதில் என்ன போட்டுப்போம், 1.5 குட்டி ஸ்பூனில் 1.5 ஸ்பூன், குட்டி ஸ்பூன் சொல்ல முடியாது, ஒரு மீடியமாக அதில் 1.5 ஸ்பூன் சீரகம், 1.5 ஸ்பூன் மிளகு, கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி. இந்த இஞ்சி விட்டு விட்டாக போட்டால் குழந்தைங்க வாயில் கடிச்சா ஒரு மாதிரி கஷ்டப்படுறாங்க. அதனால் கொஞ்சம் தட்டி கொஞ்சம் பெருசாக போட்டேன். அது யாருக்கா வந்துன்னா அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இல்லை அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து வச்சுட்டு அப்புறமா குழந்தைங்களுக்கு பரமாறிட்டு அப்புறம் இதுக்குள்ளே நீங்கள் போட்டுக்கலாம். அந்த ஃப்ளேவர் அப்படியே பரவும். இதுதான் அருமையான வெண்பொங்கல்.
அப்படியே நைவேத்தியம் சுவாமிக்கு பண்ணிவிட்டு நீங்கள் அருமையான ஃபுட்டு சாப்பிட்லாம். இது பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்லாம். இப்படி நெகிழ இருந்தால் அது ஒரு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த அரிசி பருப்புமா இருந்தால் அது கடிக்கிறதுக்கு அது ஒரு மாதிரி அந்த நெகிழ டேஸ்ட் வராது. இந்த அனுமார் கோயில் இப்போ இதெல்லாம் பொங்கலெல்லாம் இப்படி தான் இருக்கும், நல்ல நெகிழ இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் வியூவர்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். அதனால் கொஞ்சம் அரட்டை கொஞ்சம் சமையல். இன்றைக்கி இதில் வெண்பொங்கல், நல்ல ஹெல்த்தியான வெண்பொங்கல் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான முறையில் தனித்தனியாக வேக வச்சு பண்ணியிருக்கோம். ஓகே, நீங்கள் இதே மாதிரி செஞ்சு அசத்துவீங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள. பிகினர்ஸ் சொல்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.